பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை அருள்நிறை ஆலயத்திலே அன்னையினுடைய பிள்ளைகளாக நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இரவு முழுவதும் நமக்கு அந்த நல்ல மழையை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லவும், அவ்வளவு இடர்பாடுகள் இருந்தாலும் கூட அதன் மத்தியிலும் இதோ இந்த அன்னையை நாம் நாடி வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் நாம் வணங்குகிற வழிபடுகிற அந்த இறைவன் இந்த அன்னையினுடைய வல்லமையான பரிந்துரையால் நமக்கு எந்நாளும் நல்லதையே நல்குவார் என்ற அந்த நம்பிக்கையோடு தான் இந்த அன்னையினுடைய திருத்தலத்தை நாம் பல்வேறு இடங்களிலிருந்து நாடி வந்திருக்கிறோம். இன்றைய தியானத்தினுடைய மைய கருத்தாக இன்றைய திருப்பாடல் 85வது சங்கீதம் திருப்பாடல். அதிலே நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல்வினை நம் நாடு நல் விளைவை நம் நாடு நல்கும் என்று மேன்மையான ஒரு நம்பிக்கையான ஒரு சிந்தனையை செய்தியை நம்முடைய தியானத்திற்கு மைய கருத்தாக இறைவன் கொடுக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த ஊரிலே கதிரவன் என்கின்ற அந்த மனிதர், அவருக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை. அந்த குடும்பம் மிக மகிழ்ச்சியாகத்தான் போய்கொண்டிருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே திடீரென்று அந்த பெண் பிள்ளைக்கு ஒரு பெரிய ஒரு நோய் தாக்குகிறது. ஆனால் ஒரு ஏழையால் அந்த நோயை அவர் அவ்வாறு சரிப்படுத்த முடியவில்லை. மருத்துவர்களுடைய உதவியை நாடுகிறார். மருத்துவர்கள் சொல்கிறார்கள், இந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய ஆப்ரேஷன், அறுவை சிகிச்சை ஒன்று செய்தாக வேண்டும், அதிகமான பணம் செலவாகும் என்று சொன்னபோது இந்த கதிரவன் நொடிந்து போகிறார். தன்னுடைய உறவுகள், தெரிந்த நண்பர்கள் யாரிடத்திலோ அவர் உதவியை கேட்டபோது யாரிடமும் அது கிடைக்கவில்லை. கஷ்டத்தில் இருந்த அவர், வேதனையில் இருந்த அவர் ஒரு நண்பரை சந்தித்த போது நண்பர் சொன்னார், இந்த ஊரில் ஒரு பெரிய மாதா கோவில் இருக்கிறது, நீ அங்கு போ, கண்டிப்பாக உனக்கு ஏதாவது கிடைக்கும் என்று சொன்னபோது நம்பிக்கையோடு அந்த பங்கில் இருந்த பங்கு தந்தையை அவர் சந்தித்தார். பங்கு தந்தையும் அவருடைய சூழ்நிலையை கேட்டு ஆதங்கப்பட்டவர், வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வாருங்கள், முடிந்தவரை ஏதாவது உதவியை செய்வோம் என்று சொன்னார். அதே போல நம்பிக்கையோடு அந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வந்தபோது திருப்பலியினுடைய நிறைவிலே பங்கு தந்தை அந்த கதிரவனை பற்றியும் அவருடைய குழந்தைக்கு இருக்கிற நோயை பற்றியும் சொன்னார். அப்போது அந்த திருப்பலியிலே பங்கெடுத்த இறை மக்களில் ஒருவர், பெரிய பணக்காரர், சாமி, அந்த பிள்ளையினுடைய ஆப்ரேஷன் முழுவதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆண்டவர் தனக்கு செய்த அந்த நன்மையை நினைத்து இந்த அருட்தந்தையின் வழியாகவும் அந்த பங்கு மக்கள் வழியாகவும் இறைவன் தனக்கு செய்த, தன்னுடைய மகளுக்கு செய்த நன்மையை நினைத்து அந்த கதிரவன் நன்றி பெருக்கோடு ஆண்டவரை துதித்து கொண்டே சென்றாராம். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அணுகுகிற இறைவன் எப்பொழுதுமே நமக்கு நல்லதையே கொடுக்கக்கூடிய இறைவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய அந்த பண்புகளை பற்றி நாம் சின்ன குறிப்பிடத்திலே படித்திருக்கிறோம். அனைத்து நன்மைகளுக்கும் சுரூபியாக இருக்கிறார். அதுதான் நம்முடைய 6 லட்சணங்கள் என்கின்ற அந்த ஜெபத்திலே ஆண்டவரை பற்றிய பண்பு நலன்களில் ஒன்றாக இருக்கிறது. எனவே எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நல்லதையே செய்வார் என்ற ஒரு செய்தியைத்தான் இந்த திருப்பாடல் 85 நமக்கு சொல்கிறது. இந்த திருப்பாடலுடைய பின்னணி என்ன என்று சொன்னால், இந்த இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலே அடிமையாக இருந்தபோது யாவே இறைவன் பல நன்மைகளை, அற்புதங்களை செய்து மீட்டு கொண்டு வந்த போதும் அந்த மக்களோடு உடன்படிக்கை, நானே உங்கள் கடவுள், நீங்கள் என்னுடைய மக்கள், எனக்கு எப்பொழுதும் நீங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று சொன்னபோது கூட அந்த மக்கள் பலவீனர்களாக அவ்வப்போது பாவ வழியிலேயும் இன்னும் பல்வேறு விதமான மோசமான ஒரு சூழ்நிலையில் தான் அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் இறைவன் அவர்களை வெறுத்தவராக இல்லை. அவ்வப்போது பிள்ளைகள் தவறு செய்கிற போது தண்டிக்கக்கூடிய ஒரு தந்தையாக அவர்களை தண்டித்து கண்டித்து திருத்துகிற இறைவனாகத்தான் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த இஸ்ராயேல் மக்கள் யாவை இறைவனுக்கு எதிராக பாவம் செய்து போயிருந்த அந்த வேளையிலே பாபிலோனுக்கு அடிமைகளாக நாடு கடத்தப்படுகிறார்கள். அப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைகளை விட்டுவிடாத இறைவன்
சைரஸ் என்ற மன்னன் வழியாக மீண்டும் அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அந்த வடநாடு தென்னாடு என்று பிரிக்கப்பட்ட அந்த நாட்டிற்கு கொண்டு வருகிறார். அப்பொழுது மீண்டுமாக அவருடைய வாழ்விலே ஒரு புத்தொளி, மகிழ்ச்சி பிறக்கிறது. எனவே அந்த பின்னணியில்தான் இன்றைய இந்த திருப்பாடலை அவர்கள் பாடுகிறார்கள். நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல் விளைவை நம் நாடு நல்கும். எனவே அந்த நம்பிக்கையோடு யாவே இறைவன் தங்கள் பிரமாணிக்கமின்மை இருந்தாலும் கூட நல்லதை செய்த அந்த இறைவனுக்கு எப்பொழுதுமே அவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, பாவம் செய்த அந்த மக்களுக்கே ஆண்டவர் அவ்வளவு நன்மைகளை செய்தார் என்று சொன்னால், இன்றைக்கு அதிகால வேளையிலே தொடக்கத்தில் சொன்னது போல இந்த தொடர் மழை இருந்தாலும் பல்வேறு விதமான தொந்தரவுகள் இருந்தாலும் கூட இந்த மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை எங்கிருந்தாலும் இந்த அருள்நிறை ஆலயத்தை நோக்கி, இந்த அன்னையினுடைய திருவடிகளுக்கு நோக்கி நாம் ஓடி வருகிறோம் என்று சொன்னால், இந்த அன்பு அன்னை நமக்காக பரிந்து பேசி பல நன்மைகளை பெற்று தருவார் என்ற அந்த நம்பிக்கை தான் நம் எல்லோரையும் இன்றைக்கு இந்த அதிகாலை வேளையிலேயே ஒன்று கூட்டியிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எத்தனையோ அற்புதங்கள், புதுமைகள், அதிசயங்கள் இந்த தமிழகம் மற்ற மாநிலங்களிலிருந்தெல்லாம் மக்கள் இந்த அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி வருகிறார்கள் என்று சொன்னால், அவ்வப்போது அவர்கள் சந்திக்கிற பொழுது தங்களுடைய வாழ்வில் பெற்றுக்கொண்ட நன்மைகளை சொல்லி சொல்லி இந்த அன்னைக்கு அவர்கள் நன்றி துதி பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆம், அந்த பாவ வழியில் வாழ்ந்த இஸ்ராயேல் மக்களுக்கே ஆண்டவர் நன்மை செய்தார் என்றால், தன்னுடைய வாழ்வில் ஆகட்டும் என்று சொன்ன அந்த நொடியிலிருந்து அந்த யாவே இறைவனுக்கு என்றும் பிரமாணிக்கமாக வாழ்ந்து வந்த அந்த அன்னையினுடைய வல்லமையான பரிந்துரை நமக்கு எப்பொழுதும் நிறைவாக இருக்கும். அந்த அன்னையினுடைய பரிந்துரையால் தான் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அன்னை நேரடியாக நமக்கு எல்லா அருள் வரங்களையும் கொடுப்பதே கிடையாது. இறைமகன் இயேசு அவர் பெற்றுக்கொண்ட அந்த அருள் வரத்திலிருந்து தன்னுடைய பரிந்துரையால் தன்னுடைய தெய்வீக திருமகனிடத்திலே பரிந்து பேசி நாம் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அதையெல்லாம் நிறைவேற்றி நன்மைகளையே செய்யக்கூடிய, நமக்கு நல்ல ஆசிரை கொடுக்கக்கூடிய அன்னையாகத்தான் இந்த லூர்து அன்னை இந்த திருத்தலத்திலிருந்து நமக்கு அருள் பாவித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளை, அன்னையைப் போல நாமும் எந்நாளுமே அந்த ஆண்டவருக்கு நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ்ந்து இன்னும் அதிகமான நலமான வளமான நன்மைகளை பெற்று நன்றியுள்ள மக்களாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.